2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 7வது இடத்தை பிடிச்சு சாதனை படைச்சிருக்கார் மருத்துவர் AR ராஜா முஹிதீன் அவர்கள். தென்காசி மாவட்டம் வடகரையை பூர்வீகமாக கொண்ட டாக்டர் ராஜா முஹிதீன் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். தனது பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள DAV பள்ளியில் படிச்சிருக்காரு. பின்னர் தனது மருத்துவ பட்ட படிப்பை கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிச்சிருக்காரு. இவருடைய தந்தையார் திரு அப்துல் ரஹீம் அவர்கள் ஒரத்தநாடு அரசினர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் முதல்வராக இருக்காங்க. தாயார் திருமதி லலித் யாஸ்மின் அவர்கள் சென்னை RK நகரில் உள்ள அரசு கலை கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வராங்க. இந்த வெற்றி இவருடைய 3வது முயற்சியில இவருக்கு கிடைச்சிருக்கு. முதல் 2 முயற்சியில பிரிலிமினரி தேர்வுல கூட வெற்றி பெறாத நிலையில இந்த ஆண்டுல தனது வெற்றியை கண்டது மட்டுமில்லாம தேசிய அளவில் 7ஆம் இடத்தையும் மாநில அளவில் 2வது இடத்தையும் பெற்று சாதனை படைச்சிருக்காரு. குடிமைப்பணி தேர்வுல தாம் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற சூட்சுமத்தையும் நமக்கு இங்க சொல்ல இருக்கிறாங்க. வாங்க கேட்கலாம். வணக்கம் டாக்டர் ராஜா முஹிதீன். எங்க யூடியூப் சேனல் சார்பா முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம், என் பேர் டாக்டர் AR ராஜா முஹிதீன். நான் இந்த வருடம் நடந்த UPSC CSE 2025 எக்ஸாமினேஷனில் ஆல் இண்டியா லெவல் ரேங்க் 7 எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் எத்திக்ஸ் பேப்பரில் 138 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். இது இப்போதைக்கு கண்ட்ரியில் ஹையஸ்ட். ஸோ இப்போது எத்திக்ஸ் பேப்பர் பொறுத்தளவுக்கு இப்போ நான் 138 எடுத்திருக்கனால நான் பண்ணது ஓரளவுக்கு சரிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் அதில் இருக்கிற இன்புட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் கொஞ்சம். ஆனால் இது ஒரு வருடமாக வரல. 2023 ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் கிளியர் பண்ண முடியாத அந்த சமயத்திலேருந்து இப்போ வரைக்கும் நான் எத்திக்ஸ்க்காக நிறைய உழைப்பு போட்டிருக்கேன். நிறைய பேப்பர்ஸ் எழுதுவேன். ஸோ ப்ராக்டிஸ் தான் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ எழுதி அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி என்ன பண்ணணும்னா எத்திக்ஸோட சிலபஸை எடுத்து வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட ஒரு புக்கை எடுத்து அதில் படித்து நம்ம அதை முடிச்சிடணும். ஸோ ஃபோரமோட ரெட் புக் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதை தாண்டி முதிர் ஜெயினோட எத்திக்ஸ் புக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 2 கோச்சிங் இண்டஸ்ட்ரீஸோட புக்ஸையும் நான் கொஞ்சம் கம்பைன் பண்ணி கொஞ்சம் மினிமம் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் அதிலிருந்து. ஸோ நீங்கள் எதுனாலும் ஒரு கோச்சிங் இண்டஸ்ட்ரியோட புக்கை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி எது உங்களுக்கு அந்த எக்ஸ் ஃபேக்டராக இருக்கும்னா, இப்போ இது எல்லாருமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரியோட புக்கை எடுத்துகிட்டு படிக்கிறது எல்லாருமே பண்ணுவாங்க. எது அந்த எக்ஸ் ஃபேக்டராக இருக்கும்னா உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூ எடிஷன், இதுதான் அங்கே ஒரு யூனிக்னஸாக அங்கே தெரியும். ஸோ இது பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு சிலபஸ் டாபிக்ஸில் இருக்க என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் ரெடி பண்ணி வைக்கிற விதத்தில் பெஸ்டல் அப்ரோச் யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல், சொசைட்டி, ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியாஸ்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி அதை நம்ம எத்திக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் போட்டு ஒரு நோட் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதை தாண்டி வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் ஆகிய பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க எத்திக்கலாங்கிறதையும் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். இதை தாண்டி இந்தியன் ஃபிலாசபர்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன் திங்கர்ஸ் ஆன அம்பேத்கர், காந்தி, அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் இவங்கள மாதிரி இவங்க சொன்ன விஷயங்கள், இவங்க சொன்ன கோட்ஸ், இவங்களோட ஃபிலாசபிஸ் என்னெல்லாங்கிறதும் நான் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருந்தேன். இதை தாண்டி என்னோடய லைஃப்பில் நடக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், நான் இது வரைக்கும் பார்த்த சம்பவங்கள், இதையுமே நான் பேப்பரில் கொண்டு வர நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனல் டச் நம்ம பேப்பர் கொடுக்கும் போதோ, இல்லைனா இந்த மாதிரி ஒரு வேல்யூ எடிஷன், ஃபிலாசபர்ஸ் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம பேப்பர் இன்னும் கூட ஒரு இன்ட்ரெஸ்டாக கண்டென்ட் மாதிரி தெரியும். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம யூனிக்னஸ்க்காகவே நம்மளோட மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அந்த 130 மார்க்குங்கிற ரேஞ்சை நம்ம ப்ரீச் பண்ணி மேலே போகலாம். ஸோ இது பண்ண ட்ரை பண்ணுங்கள். பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.